நிகழ்ச்சியில அடுத்ததா வரப்போறது அண்ணாச்சி ஏரலிமான். குடும்பங்கள்ல எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு ஐயா. அண்ணே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுல? ஆமாம். கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கல்யாணம் ஆனவங்க ஏண்டா கல்யாணம் ஆச்சு இந்த மாதிரி நிறைய வீடுகளில் நடக்கும், நிறைய இடங்களில் நடக்கும். அது போன்ற ஒரு சில இடங்களில் வீடுகளில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். இப்போ அது ஒரு கவிஞர் ஒரு ஆள் சொல்லியிருக்காரு, அழகுக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்வது ஆடம்பரத்திற்காக ஒரு கார் வாங்குவது போன்றது அப்படின்னு. என்ன ரெண்டுமே எந்த நிமிஷமும் ஆக்சிடென்ட் ஆகிடலாமா? கல்யாணமான முதல் ஆண்டு கணவன் பேசுவான், மனைவி கேட்பாளாம். 2வது வருஷம் மனைவி பேசுவாளாம், கணவன் கேட்பானாம். 3வது வருஷம் இவங்க 2 பேரும் பேசுவாங்களாம், பக்கத்து வீட்டுக்காரன் பூரா கேட்பானாம். குடும்பங்கள் இந்த மாதிரி. இப்போ அன்னைக்கு ஒரு ஆள் வேகமாக என்கிட்ட வந்தார், தம்பி எனக்கு அமைஞ்ச மாப்பிள்ளை அற்புதமான மாப்பிள்ளை தம்பி, என்னையா சொல்கிறீங்க? கல்யாணத்தோடு சொன்னார், உங்கள் பொண்ணை கண்கலங்காமல் வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். காப்பாற்றுறாரா? 3 வேளையும் கண்கலங்காமல் கஞ்சி தாயா ஊற்றுறான், ஒரு நேரம் கூட சோறு போட மாட்டேங்க அப்படிங்கிறார். அன்றைக்கி ஒரு ஆள் ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பேசிக்கிட்டாங்க. அப்போ கணவன்கிட்ட மனைவி கேட்கு, ஏங்க ஏற்கனவே உங்களுக்கு ராணின்னு ஒரு பொண்டாட்டி இருக்குதே என்கிட்ட சொல்லவே இல்லையே நீங்கள். அவர் சொல்கிறாரு, நான் சொல்லலையா? நான் சொல்லலைன்னு உனக்கு தெரியுமா? நான் தான் கல்யாணம் கட்டி வந்தேன்னே சொன்னேனே, உன்னை ராணி மாதிரி நான் வச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மாட்டிக்கணும் சார். இதே போல் அன்னைக்கு ஒரு 2 லேடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அம்மா சொல்லிச்சு, என் புருஷனுக்கு ஒழுங்காக சீட்டு விளையாடையும் தெரில, ஒழுங்காக தண்ணி அடிக்கையும் தெரில அப்படின்னு. இது நல்ல விஷயம் தானப்பா, இதை போய் நீ இவ்வளோ வருத்தமாக சொல்கிற அப்படின்னா, ஒழுங்காக சீட்டு விளையாட தெரியாமல் அவ்வளோத்தையும் தோற்று விட்டு, ஒழுங்காக குடிக்க தெரியாமல் நிறையா குடிச்சு விட்டு வேட்டியை அவுத்து ரோட்டில் போட்டுட்டு வீட்டில் வந்து படுத்து கிடக்காரு. அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரி விஷயம் நடக்கும். இது போல் நகைச்சுவைகள் குடும்பங்களில் ஏராளமாக இருக்கும். சின்ன பையன்கிட்ட இன்றைக்கி பேச முடியல சார். அன்றைக்கி ஒரு சின்ன பையன்கிட்ட, தம்பி உனக்கு வயசு என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், பஸ்ஸில் போகும்போது 3, ஸ்கூலுக்கு போகும்போது 6, நீங்கள் எந்த வயசை கேட்கீங்கன்னு கேட்கான். அவன்கிட்ட பேச முடியுமா? அன்றைக்கி நண்பர் ஒரு ஆள் என்கிட்ட கேட்டார், அண்ணாச்சி உங்களுக்கு ஒரு பையன் உண்டு அப்படின்னாரு. அவங்க 1 வயசு ஆகுது, இப்போ தான் ஒரு 2 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. 2 மாதமாக நடக்கானா? அப்போ கிட்டத்தட்ட விழுப்புரம் தாண்டி போயிருப்பானே, இப்போ வீட்டில் இருக்கானா விழுப்புரத்தில் இருக்கானாங்க. இந்த மாதிரி நகைச்சுவைகள் நம்ம குடும்பங்களில் ஏராளமாக நடக்கும். அன்றைக்கி ஒரு 2 லேடி பேசிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆன புதுசில் உன் புருஷன் பயங்கர கெடுபடியாக இருந்தார, இப்போ எப்படி இருக்காரு? இப்போ எடுபடியாக இருக்காரு. ஆமாம். அன்றைக்கி ஒரு ஆள் சொல்கிறாரு, நான் எப்போ என் வீட்டுக்கு போனாலும் என் பெஞ்சாது எரிஞ்சு விட்றாப்பா அப்படின்னு. இது பரவாயில்லையே, என் பொண்டாட்டி கையில் கிடச்சதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டா விட்றா அவர் எரிஞ்சு விட்றாவளா, இவன் எரிஞ்சிட்டு விட்றாவளா. இந்த மாதிரி அன்றைக்கி ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு காமெடியான திருடம் பூந்துட்டான் போல் இருக்குது. திருட்டுக்கு புதுசு. அவன் வேகமாக போய் வீட்டுக்குள்ளே அப்படியே நைஸாக பூ போல் போயிருக்கான். வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு, வயிறு பசிக்க ஆரம்பித்தோன்னே ஃப்ரிட்ஜை திறந்து டகார்னு உள்ளே இருந்த பிரியாணி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அந்த அம்மா முழிச்சிட்டு, ஐயோ திருடன் ஃபோன் பண்ணுங்கன்னு கத்திருக்கு. புருஷன் முழிச்சு கேட்டிருக்கான், எங்கே போலீஸுக்கா ஆம்புலன்ஸுக்கா பிரியாணி தின்னுட்டு இருக்கா அப்படின்னு. கணவனை மனைவி குறை சொல்கிறது உண்டு, மனைவியை குறை, 2 பேருமே குறை மாற்றி சொல்லிவிடுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டுறீங்களே, எங்கள் அம்மாவே வருஷத்துக்கு 2 தடவை தானே வர்றாங்க அப்படின்னு. அவன் 2 தடவை வர்றது உண்மைதான். ஒவ்வொரு வாட்டியும் 6 மாதம்லாம் உட்காந்துக்கிறா, அப்போ அவளை நம்ம திட்டாமலாம் இருக்க முடியும். இந்த மாதிரி குடும்பங்களில் நடக்கக்கூடிய நகைச்சுவைகள் நிறைய இருக்குது. ரசியுங்கள், சிரியுங்கள், வாழ்வில் செழியுங்கள் என்றும் இளமையாக இருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டாண்டப் காமெடியே ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, நீங்கள் அதிலே கொஞ்சம் ஆக்ட் பண்ணி நன்றி, ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஒரு ஸ்டாண்டப் காமெடிக்கு என்ன வேணுமோ அத்தனை அம்சமும் மட்டும் இருக்கியா. நன்றியா. நல்ல குரல் வளம்யா. நன்றியா. அப்படியே நடிச்சு காட்டுறீங்க. நன்றியா. வாய்ஸ் மாடுலேஷன். நன்றி. திருடன் எப்படி பேசுகிறானோ, ஆனால் உங்களுக்கு கண் அப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட. இல்லை அப்படி திருடனா மாறிடுறாரு. இல்லை, ஆமாம் சார், உண்மைதான். வீட்டுக்காரராக மாறிடுறீங்க. அது உண்மை சார், உண்மை. அதே தான் அது காட்டு நல்லா இருக்கு. குளிச்சுட்டு போய் நின்னாலும் குளிக்கலன்னு சொல்கிறாங்க, அதான் பெரிய வேதனையாக இருக்குது. அது உங்கள் கண் அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இப்போ எப்படி இருந்தது நம்ம சம்பத் சொல்லி கேளுங்க. அது அவர் கண்டிப்பாக சார், அவர் நல்ல, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ தான் சம்பத்தை பார்க்குறீங்க. இஸ் மெச்சூர்டு ஆர்டிஸ்ட், வெரி குட் ஆர்டிஸ்ட். அண்ட் அவர் நல்லா சொல்லுவார் பாருங்கள். இமான் சொல்லுங்கள் சார். நல்லா இருக்கு, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. நல்லா இருக்கு. நன்றி சார், நன்றி.